like you're at the lowest point right now, rejected, broke, unseen, எல்லாவற்றிலும் ஒரு தாழ்ந்த நிலையில உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கலாம். எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில உயர்வு என்று பார்க்கவே முடியலையே நீங்க நினைக்கலாம். Even your prayers may feel unheard, but God never leaves you in the dust. 1 Samuel 2:8 the Bible says, He raises the poor from the dust. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறாராம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். He lifts the needy from the garbage heap to seat them with nobles. அவர்களை பிரபுக்களோடு உட்கார செய்கிறார். God specializes in exalting you. Hannah sang this after years of being mocked, shamed and barren. பல வருஷம் கடினமான சூழ்நிலையில் போன கேலி கிண்டலுக்கு ஆளான அன்னாள் இந்த வார்த்தையை பாடுகிறார். அவ்வளவு கடினமான சூழ்நிலையிலையும் she found out when you have hit the bottom, God is already preparing the lift. ஆண்டவர் உங்களுக்காக உயர்வை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமே நீங்கள் தாழ்வில் இருப்பதுதான். And under the new covenant, because of what Jesus did, we don't qualify for the throne through success. We are already made worthy by His grace. இயேசுவின் கிருபையினால் அதற்கு தகுதியுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். So if you're feeling stuck in the lowest place, know this, that's exactly where God begins His work. This isn't the end, it's the lift-off point. God is not just a rescuer, He is a raiser. அவர் காப்பாற்றுகிறவர் மாத்திரமல்ல, உயர்த்துகிறவர். From ash heap to influence, from nameless to seated, from rejected to royalty. உங்களை ராஜாக்களாய் உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய நல்ல தகப்பனாய் இருக்கிறார். Father God, thank you for your wonderful word. ஆண்டவரே, நீர் சிறியவர்களை உயர்த்துகிறவர், பிரபுக்களோட உட்கார செய்கிறவர். யாரெல்லாம் என்று தாழ்மையான நிலைமையில குடும்பத்திலே கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, ஏன் சரீர பிரகாரமான சுகத்திலே பலவீனத்தில் இருக்கிறாங்களோ, நீர் இன்றைக்கு அவர்களை கரம் பிடித்து தூக்கி எடுக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையும் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.